அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். நாம் மாடி தோட்டத்தில் செடிகளுக்கு இது போல் வெங்காய உரம் நம்ம பயன்படுத்தலாம். எப்படின்னா, வெங்காயம் நம்ம சமையலில் வெங்காயம் யூஸ் பண்ணிவிட்டு, வெங்காயம் அப்புறம் மற்ற காய்கறி கழிவுலாம் யூஸ் பண்ணிவிட்டு, அதோடய கழிவு இருக்குது பாருங்களா, அதை நம்ம சேகரித்து வச்சு அதை ஒரு வாரம் தண்ணியில் இப்படி ஊற வச்சோன்னா இதை போல் உங்களுக்கு அந்த தண்ணி கிடைக்கும். இந்த தண்ணி என்ன செய்யணும், நம்ம செடிகள் எல்லாத்துக்குமே உரமாக பயன்படுத்தலாம். இதனால் நமக்கு பூக்காத செடி கூட சூப்பராக பூக்கும். அதே போல் பூக்கும், ஆனால் காய் வைக்காது. பூக்கள் சீக்கிரம் கொட்டிடும், உதிர்ந்துடும். அந்த காய் பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த வெங்காயத்தோல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா தண்ணியில் ஒரு வாரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஊற்றி வந்தோம்னா அந்த செடி ஈஸியாக உங்களுக்கு பூக்கள் எல்லாமே காயாக மாறும். பூச்செடியாக இருந்தால் பூக்காத பூச்செடி கூட சூப்பராக பூக்க ஆரம்பிக்கும். இந்த உரத்தை நம்ம வெறும் வெங்காயத்தோலாகவும் செடிகளுக்கு போட்டு வரலாம். அதே சமயத்தில் இதை போல் தண்ணியாகவும் நம்ம கரைச்சி ஒரு வாரம் ஊற வச்சும் இதை போல் ஊற்றி வரலாம். ஈஸியாக வீட்டிலையே நம்ம இந்த மாதிரி உரம் தயார் பண்ணலாம். இதை போல் உரம் நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. வீட்லேயே ஈஸியாக நம்ம தயார் பண்ணுறது தான் இது. எப்படி இருக்கு பாருங்கள். என்னுடைய மாடி தோட்டத்துக்கு பெரும்பாலும் நான் இதை போல் இயற்கையான உரம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வெங்காயம் தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி, இதை போல் தான் நான் யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.